அபிமன்யு அல்ல காங்கிரசின் அர்ஜுனன் ராகுல் காந்தி. அர்ஜுனன் தனது வாழ்நாளில் அதிக எண்ணிக்கையிலான போர்களைச் செய்த போர் வீரன். அர்ஜுனன் தனது முதல் போரை மிக இளம் வயதிலேயே நடத்தினான். குருதட்சிணப் போர். அன்றிலிருந்து திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவன் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் அசுரர்களுடன் போரிட்டான். அர்ஜுனன் ஆயிரக்கணக்கான கோடி வீரர்களை தனி ஒருவராக கையாள பழகியவர். கோஷயாத்திர போரில் ஆயிரக்கணக்கான கந்தர்வர்களையும் 30 முக்கோடி நிவாத கவசர்களையும் தன்னந்தனியாக கொன்றார். அர்ஜுனனின் அம்புகள் அவனது தேரின் பாதையிலிருந்து 2 மைல்கள் பின்னால் விழுந்ததால் எதிரிகளை முதுகிலிருந்து தாக்கும் அளவுக்கு அர்ஜுனனுக்கு திறமையானவனாக இருந்தான். விவேகத்துடன் திவ்யாஸ்திரங்களை பயன்படுத்துவது மற்றொரு நன்மை. குறிப்பாக அர்ஜுனன் போர்க்களத்தில் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. துரோணரின் சுசி சகட பத்ம வியூகத்தை உடைத்து யாருடைய உதவியும் இல்லாமல் ஜெயரத்ரதனை அடைந்ததன் மூலம் இந்த உண்மையை அவர் நிரூபித்தார். இதையெல்லாம் இங்கே இப்போது குறிப்பிடுவதன் காரணம், தேர்தலுக்கு பிறகு தேர்தல் என ஒவ்வொரு தேர்தலிலும் மோடி வெற்றி பெற்று வருகிறார். ஆனால் அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அதை கண்டு கிஞ்சித்தும் அச்சம் கொள்ளவில்லை. பாமரர்களாகிய நம்மைப் போல மனவருத்தமும் அடைந்ததில்லை. ராகுல் காந்தியிடம் என்ன இருக்கிறது? அசைக்க முடியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறது. அவரது தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் தான் அவர் அபிமன்யு அல்ல, அர்ஜுனன் என்று நிரூபிப்பார். ஆம், இந்த நூற்றாண்டில் அரசியல் எதிரிகளின் தேர்தல் சக்கர வியூகத்தை உடைத்து அதிலிருந்து வெளியேறுவார் ராகுல் காந்தி.